குடல் கறி குழம்பு ஒரு சுவையான தமிழ்நாட்டு உணவு வகைகளில் ஒன்று. இதை பொதுவாக சாதம், இட்லி, தோசை அல்லது அப்பத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் ருசியாக இருக்கும். குடல் கறி குழம்பு தயாரிக்க தேவையான பொருட்கள்: ஆட்டுக்குடல் 500 கிராம் நன்கு சுத்தம் செய்யப்பட்டது. வெங்காயம் 2 நறுக்கியது. தக்காளி 2 நறுக்கியது. பச்சை மிளகாய் 4 முதல் 5 வரை நறுக்கியது. கறிவேப்பிலை ஒரு சிறிது. மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி. உப்பு சுவைக்கேற்ப. தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 தேக்கரண்டி, கடுகு அரை தேக்கரண்டி, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, வெந்தயம் அரை தேக்கரண்டி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு 2 தேக்கரண்டி அரைத்தது. அரைக்க வேண்டிய பொருட்கள்: தேங்காய் அரை கப் துருவியது, சோம்பு ஒரு தேக்கரண்டி, பொட்டுக்கடலை 2 தேக்கரண்டி, குண்டு மிளகாய் 4 முதல் 5 வரை சுவைக்கேற்ப, கறிவேப்பிலை சில துளிர்கள், கொத்தமல்லி சிறிது. செய்முறை: முதலில் ஆட்டுக்குடலை நன்கு சுத்தம் செய்து உப்பு மற்றும் மஞ்சள் தூளுடன் தண்ணீரில் கொதிக்க வைக்கவும். 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வேக வைத்த பிறகு குடலை வெளியே எடுத்து நறுக்கவும். பின்னர் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, குண்டு மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லியை சிறிது தண்ணீருடன் அரைத்து மசாலா பேஸ்ட் தயாரித்து கொள்ளவும். பின்னர் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் போடவும். பிறகு அரைத்த இஞ்சி, பூண்டு மற்றும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய் மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து நன்கு வதக்கவும். அரைத்த மசாலா பேஸ்ட் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து 2 முதல் 3 வரை நிமிடம் கிளறவும். நறுக்கிய குடலை சேர்த்து 1 கப் தண்ணீர் ஊற்றி உப்பு சேர்த்து மூடி 15 முதல் 20 வரை நிமிடம் வேக வைக்கவும். குழம்பு காய்ந்ததும் கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைக்கவும். சூடான குடல் கறி குழம்பு தயார். இதனை சூடாக சாதம், இட்லி அல்லது தோசையுடன் சேர்த்து பரிமாறவும். குடலை நன்கு சுத்தம் செய்யாவிட்டால் வாசனை வரலாம். எனவே உப்பு மற்றும் மஞ்சளுடன் நன்றாக கழுவவும். விருப்பத்திற்கு ஏற்ப குழம்பை கூடுதல் காரமாக அல்லது மிதமாக தயாரிக்கலாம். இந்த குடல் கறி குழம்பு ருசியாக இருக்கும். கேள்விக்குறி: